நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இது லெட்டர் இல்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க சர்க்குலர். அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம். எழுதிக்க. அன்புள்ள ஐயா, நடுவுல ஒரு கோடு, அம்மா. அதென்ன நடுவுல அப்படி ஒரு கோடு? பைத்தியம், அப்பாவோட பழைய டைரியில ஐயாவங்க பேரு இருக்கு, அம்மாவங்க பேரு இருக்கு. நாம ஐயான்னா ஐயாவை டிக் பண்றோம், அம்மான்னா அம்மாவை டிக் பண்றோம். எப்படி ஐடியா நடேசா? என்னடா பண்றாங்க? பேனால இங்க் இல்லன்னு. விடியாமஞ்சி 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 விடியாமஞ்சி. உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு, போய் பென்சில் எடுத்துன்னு வாடா. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் போயேன்டா. பென்சில் எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்னு. எங்க காட்டு. பிகாம் பாஸ் பண்ணிருக்க, இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல. தண்டச்சோறு இந்தா எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. ஊக்கு உடைஞ்சு போச்சுன்னு. அந்த பென்சில்ல ஊக்குக்கே இடம் இல்ல, அப்புறம் எங்கடா உடையறது? இத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வந்துரும். அத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வராது, உன் நாக்கு தான் வெளியில வரும். இந்த பேனாவால எழுது. அதை கொண்டு போய் பத்திரமா வை. அந்த சொத்து வேண்டாம். எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி 10 வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான். என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி. அதாவது நம்ம அம்மா அப்பா. உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா? என்னங்க, அப்படியே எங்க அப்பா அம்மா பேரையும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க. ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா? அப்பதான் என் பேரு மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா, 8 குழந்தைங்க. அவளே சோத்துக்கு லாட்டரி. அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு பணம் அனுப்புவா? அண்ணே, இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி என்ன எழுதுறது? என்ன எழுதுற நீ? வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. அண்ணே, நீங்க யாரு, அண்ணி யாரு, அப்பா அம்மா யாரு, அண்ணியோட அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம், ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும். அவ்வளவுதானே? அதை நான் எழுதிட்டு வரேன், நீங்க பாருங்க. சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம். அந்த குப்புராஜி மரியாதை சேர்த்து 13 வருஷம் ஆச்சப்பா. இப்ப கொண்டு வரையே நான் என்ன செய்வேன்? யோ, உன்னை எங்களையா தேடுறது? இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நானே பிச்சைக்காரன், எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான்? என் ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராமன் இருந்தானே, அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து போட்டானே. அவன் மகன் கணேசன் தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா. இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான். நான் போய் உதவி செய்யட்டுமா? நீயா உதவியா? அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ. உதவியா உதவி? அடச்சா கமனு கட. ये आने वाले बहुत मशहूर और इम्पोर्टेंट स्टेट गेस्ट हैं, उसके प्रॉपर बंदोबस्त करने के लिए अभी पीए टू द पीएम फोन किया. सो बी वेरी केयरफुल, अंडरस्टैंड? यू मे गो नाउ. यस सर. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்ததாய உதறிட்டு போனா ஒருத்தனும் உருப்பட்டது இல்ல. போமா, ஒரு மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட உனக்கு தெரியல. உங்க சண்டையை தீர்த்து வைக்க நேரம் போதில்ல. அதான் தனியா போறேன். போடா. ஆனா ஒண்ணு, இப்ப இந்த வீட்டு படிய விட்டு தாண்டுன மறுபடியும் இதை மிதிக்க கூடாது. அப்படி சொல்லாதம்மா.
உனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என் தயவு வேணும். முடிஞ்சா கல்யாணம் பண்றேன், முடியாட்டா வியாபாரம் பண்றேன். போடா. நான் செத்தா கொல்லி போட கூட வராத. உனக்கு இருக்கிறது நான் ஒரு புள்ளதான். நான் கொல்லி போடலன்னா அனாதை பணமா நீ நடுரோட்ல கிடக்க வேண்டியதுதான். அது மட்டும் நீ மறந்துடாத. செத்தாக்கா கழுகு சிறையாடுறேன். செத்தப்புறமா நீ போட போற பிடி அரிசிக்கு வாயை திறந்துகிட்டு சுடுகாட்டுல படுத்திருப்பேன். பிரஸ்டீஜ் ராமநாத பொண்டாட்டிக்கானா சொந்த கால்லயே நிப்பேன். நில்லு நில்லு பாரு. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அறந்து போன பந்தம்மா. ஜஸ்ட் கிரேட். எப்படியோ உன் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா. நான் தான் எதிலையுமே கலந்துக்கல. ஆனா நான் யாருன்னே தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். கணேசா, உன் தாய் மாமன் குச்சேல இருக்கேன்டா. இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும். என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்க விஷயத்துல நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் நடந்துகிட்டேன். ஆனா அதுக்கு பரிகாரமா என் தங்க பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுவான் அந்த குச்சேல. இந்த பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிய மதிச்சு என் பேரை கடுதாசி எழுதி இருக்கிறாண்டி. நீ பயப்படாத. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தினோ அதை விட பிரமாதமா உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி வைக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு வயசு 80 ஆகுது. கண்ணு பாதி தெரியல, உடம்பு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. இந்த வயசுல இன்னும் சமையல் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? ரெஸ்ட் எடுத்து கூடாதா? சமைச்சதுக்கு பணம் கொடுங்க. இது உழைக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்கக்கூடிய நேரம். நேரத்தை வீணாக்க கூடாது. 4 வீட்டுக்கு போகணும், வேலை இருக்கு. இந்தாங்க. சேர்த்து கல்யாணத்துக்கு முதல் 15 ரூபாய். நீ என்ன பண்ற? ப்ராவிடன்ட் ஃபண்ட் லோனுக்கு அப்ளை பண்ற. நான் என்ன பண்றேன்? ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்றேன். அப்புறம் டு த மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற. நான் என்ன பண்றேன்? நாளைக்கே ஆபீஸ்க்கு இருந்து 3000 ரூபாய் கடனா தரேன். நீ என்ன பண்ற? உன் தங்கச்சி கல்யாண அழைப்புகள் சீக்கிரமா அடிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற. நான் என்ன பண்ற? ஆபீஸ்ல ஒரு 80-85 பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய்க்கு தேரும். அதை நான் முன்னாடியே கேஷா வாங்கி உனக்கு கொடுக்கிட்டு ஏற்பாடு பண்ற. உமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு, அவசரமா வர சொன்னியாமப்பா. என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய். மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமைப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலை கடை, அரசாங்க நியாய விலை கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லப்பா, ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும். இம்பள் துட்டு கொடுக்கறான், வாங்கறான். சாய்போ போறான். நில்லுகிற ஒருத்தர், நில்லுகிற அரே ஒருத்தர். சாய்போ கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நில்லுகிற ஒருத்தர். நான் அரே சாய்போ சொல்றேன். கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். ராவுத்தர் நில்லு. அரே பச்சை மிளகா, மொட்டை பையா. ராவுத்தர் நிம்பள் மாதிரி எத்தனை பேரை பார்க்கறான். நிம்பள் நியாய விலை கடைக்கு போறான். ராவுத்தர் நம்ம கடைக்கு போறான். நிம்பள் துட்டோட போறான். நிம்பள் துட்டோட போறான். ராவுத்தர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர்.
राउतर राउतर करना राउतर भाई राउतर बेटा முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நீங்கள் கடைக்கு மேலே வரா சாய்போ அங்கே பதில் சொல்.